ஹாய் டுடே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் நான் கட்டணுமா, கட்ட தேவையில்லையா, யார் கட்டணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. ஸோ அப்போ அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணுமா கட்ட வேண்டாமா, எப்போ கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ், இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கம் டேக்ஸை வந்து ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ வில் ஸ்பிளிட் இன்ட்டு மல்டிபிள் இதுங்க. கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ஃபண்டு வேணும் இல்லைங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லாரும் போய் ஜூலைலேயோ செப்டம்பர்லேயோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் ஃபுல் இயர் வந்து ரன் பண்ணுறது ஒரு கஷ்டம். ஸோ அதுக்காக வந்த ஒரு டேக்ஸ் தான் வந்து அட்வான்ஸ் டேக்ஸுங்க. இதனுடைய எப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அட்வான்ஸ் டேக்ஸை அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். யாருக்கு அப்ளிகபிலிட்டி? ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 60 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா எந்த இன்கம் இருந்தாலும் சரி அந்த இன்கமுக்கு டேக்ஸ் அமௌண்ட் 10,000 தாண்டி வந்ததுன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கோம் இல்லைங்களா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எஸ் டேக்ஸ் பேமெண்ட் வந்துருச்சுனாவே நமக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்துடும். இது என்ன பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15th ஜூனுக்குள்ள ஒரு 15% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம கட்டணும். இது எப்படி சார் நான் கட்டுறது அப்படின்னா, எனக்கு அந்த இயர்ல என்ன இன்கம் வரும்னா வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணணுங்க. இப்போ நான் லாஸ்ட் இயர்ல நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர்ல எவ்வளோ நான் வந்து இந்த வருஷம் டர்ன் ஓவர் பண்ண போறேன். அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் இருக்க போகுது, அப்போ எனக்கு என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணணும். உங்களுக்கு எஸ்டிமேட் பண்ண தெரிஞ்ச நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்டன்ட் இல்லை ஆர் அதர்வைஸ் உங்களுடைய ஆடிட்டர்ஸை வந்து வச்சு நம்ம இந்த எஸ்டிமேஷன் நம்ம பண்ணலாம். இதில் வரக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்ல 15%, சப்போஸ் 100 rupees நீங்கள் இந்த இயருக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது, அல்லது ஒரு 1 lakh டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது அப்படின்னா அதில் 15,000 rupees வந்து நீங்கள் 15th ஜூனுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது 15th செப்டம்பருக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா 45% ஆஃப் டோட்டல் டேக்ஸுங்க. நமக்கு 1 lakh இஸ் அ ப்ராஃபிட்டுங்க. அதில் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 15,000 பேமெண்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஸோ 1 lakh இன்ட்டு 45% போட்டீங்கன்னா 45,000 வருது. அதில் 15,000 ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதுனால பேலன்ஸ் 30,000 வந்து செகண்ட் குவார்டர்ல பேமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸில் 75% நம்ம கட்டியிருக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டர் ரெண்டு சேர்ந்து 45 கட்டிட்டோம் இல்லைங்களா? அப்போ 1 lakhல 75,000 75% போட்டால் நமக்கு 75,000 வரும். அந்த 75,000 மைனஸ் 45,000, ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஒரு 15,000, செகண்ட் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 30,000 பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் தேர்ட் குவார்டர்ல பண்ணணும். ஃபோர்த் குவார்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15th மார்ச். ஸோ 1 வீக் தான் இருக்குங்க. இந்த வீடியோ போடுறதுல இருந்து 1 வீக் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 100% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ 1 lakh எனக்கு டேக்ஸ் வருது. ஆல்ரெடி நான் ஒரு 75,000 பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 25,000 rupees நீங்க வந்து 15th மார்ச்க்குள்ள பேமெண்ட் பண்ணணும். சரிங்க. இது வரைக்கும் நான் அட்வான்ஸ் டேக்ஸை கட்டல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபைலை உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா பார்க்கலாம், இல்லை நம்மளோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் கூப்பிடலாம், ஆர் அதர்வைஸ் உங்களுடைய அக்கௌண்டன்ட் உங்களுடைய ஆடிட்டர் நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்ன டேக்ஸ் வருது? இதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து டிடிஎஸ் உங்களுக்கு இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிசிஎஸ் இருந்தால் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதை லெஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன டேக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதில் டிடிஎஸ் அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த 15th மார்ச்க்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வருங்க. நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 234B 234C அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட் பண்ணுவாங்க. அதில் வந்து 90% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் 234B இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. 1% பெர் மந்த்துங்க. ஆர் பார்ட் தேர் ஆஃப் அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா அரௌண்ட் 12% ஆயிடுது இல்லைங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அப்போ 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டேக்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஒரு சிலர் வந்து 30,000 40,000 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க 234B அண்ட் சியில். அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து 100% டேக்ஸ் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த டேக்ஸ் கட்டின மாதிரியே கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு பெனால்ட்டி தான். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணால் கூட இன்கம் அதிகமாக பூஸ்ட் ஆகும். நாளைக்கு லோன் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேட்டகரியில் நீங்கள் கட்டுறது எல்லாமே கம்ப்ளீட்லி வேஸ்ட்டுங்க. அதனால அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹேவ் டு பே தி அட்வான்ஸ் டேக்ஸ் ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேன் பி சேவ்டு. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல உங்களுக்கு கிளியரா புரியும் நான் நினைக்கிறேன். கிராஸ் இன்கம் 20 lakhsங்க, எக்ஸ்பென்சஸ் ஒரு 13 lakhs. ஸோ உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல 7 lakhs. எப்படி போட்டிருக்கு அதில் ஒரு 15,000. அப்போ உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ ஆச்சுங்க? 7,15,000.
டேக்ஸ் பேயபிள் அது மேலே நாங்கள் கம்ப்யூட் பண்ணது 55,500 செஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் ஆட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 57,720 எஸ்டிமேட்டடுங்க. அப்போ நான் எப்படி அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா, நம்மளோட டோட்டல் அமௌண்ட் நம்ம இன்கம் எஸ்டிமேட் பண்ணது 7,15,000ங்க. அதுக்கான டேக்ஸ் வந்து 57,720 இல்லைங்களா? இப்போ இந்த 57,720ல 15% எவ்வளோ பர்சன்டேஜுங்க? இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே பாருங்க 15% கரெக்டுங்களா? இந்த 15% வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியறதுக்குள்ள கட்டணும். ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்போ? 15th ஜூன். அப்போ அந்த அமௌண்ட் 57,720 இன்ட்டு 15%ங்க. அதுக்கு அடுத்தது வந்து போது 45% டோட்டலாக இருக்கணும். அதில் மேலே கட்டி இருக்கிறத லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்காக கம்ப்யூட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டேஷனும் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க டிடிஎஸ் எனக்கு இருக்கு. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள் டிடிஎஸ் எதுவும் இல்லை. டிடிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த்ல வி ஆர் கோயிங் டு அப்லோட் ஒன் வீடியோஸ் ரிலேட்டட் டு டிடிஎஸ்ங்க. உங்களுக்கு டிடிஎஸ் இருந்ததுன்னா எப்படி அட்வான்ஸ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிராஸ் டோட்டல் இன்கம் 20 lakhs நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் 13 lakhs, அப்போ 7 lakhsங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டது எல்லாமே அதே தான். 54,720 டேக்ஸ் வருது. இதில் உங்களுக்கு டிடிஎஸ்ங்கிறது ஆல்ரெடி இன்னொருத்தர் உங்களுக்காக பிடிச்சி கவர்மெண்ட்ல டேக்ஸ் கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கோங்க 17,000. பேலன்ஸ் 40,720 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு மட்டும் தான் நீங்கள் அந்த 15%, 45%, 75% வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிலேட்டட் டு அட்வான்ஸ் டேக்ஸுங்க. இதில் என்ன இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 15th March 2024 இஸ் அ லாஸ்ட் டேட் டு மேக் ஃபைனல் அட்வான்ஸ் டேக்ஸுங்க. லைக் ஃபோர்த் குவார்ட்டருடைய நம்மளுடைய அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணக்கூடிய டேட்ஸுங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூடியூப் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ கேன் share with your friends and business partners also. Thank you.